ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சர் யூடியூப்லேருந்து நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த் கழிச்சு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் அகெயின் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தேவைப்படுது, நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால நாங்கள் கொண்டு வரோங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஓல்டஸ்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஓல்டஸ்ட் ஃபில்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேனல் பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலர் வீடியோஸ் செக் பண்ணுவோம், அந்த கிரியேட்டருடைய பாப்புலர் வீடியோஸ். அதை தவிர ரீசெண்ட் லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அதை தவிர முக்கியமானது இந்த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரியேட்டர் எப்படியெல்லாம் வீடியோ மேக் பண்ணாங்க ஸ்டார்டிங் டேத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க அப்லோட் பண்ணதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும், அவ்வளோ ஆர்வமாக பார்ப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்லோட் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபில்டர் ஓல்டு வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவலான அந்த வியூஸ் ரேஞ்சை கொண்டு வந்துகிட்டே இருக்கும், ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே. அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபில்டர் இருக்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க யூடியூப் தரப்பில். அதை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சரை பெருசாக யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தவங்க. அந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் பெரிய லெவலில் இருந்துச்சு. கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த ஃபில்டர் வேணும், இந்த ஃபில்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நிறைய பேர் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஒரு கிரியேட்டராக பார்க்கும்போது என்னுடைய ஓல்டு வீடியோஸ் நிறைய பேர் செக் பண்ணுவாங்க, அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஒரு கிரியேட்டருடைய ஓல்டு வீடியோஸ், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோலாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் செக் பண்ணி ஆகணும், ஸ்க்ரோல் டவுன்லாம் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எவ்வளோ முக்கியமானது. ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்ததால அகெயின் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அதனால் யூடியூப் தரப்பில் அகெயின் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறோன்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது ரிலேட்டடான வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நம்மளுடைய சேனல் பேஜில் இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லேட்டஸ்ட் ரீசன்ட் வீடியோஸ் இருக்குது, அதே சமயம் பாப்புலர் வீடியோஸ்லாம் இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஓல்டஸ்ட் ஃபில்டரை செக் பண்ணி நான் அப்லோட் பண்ண ஓல்டு வீடியோஸ்லாம் நான் செக் பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் சேனல்ஸ் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு கிரியேட்டருடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபில்டர் ஃபைனலி பேக் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச் எப்பவும் மெயின்டைன் ஆகிறதுக்கும் அண்ட் நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்துக்கிறதுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும், நம்மளும் கூட பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் மேக் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறது இந்த ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காரணமும் வேலிடாலாம் இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக அகெயின் கொண்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக இருந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லிக் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மெசேஜ் கமெண்ட்ஸில் லிக் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன், மெம்பர்ஷிப் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலை ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மேலே ரெகுலரான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. வைஸ் யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.